ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். நம்ம இன்னைக்கு 10th அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.4 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன கொஸ்டின்னா, in an inter-school athlete meet with a total of 24 individual prizes. ஸோ இங்கே ஒரு அத்லெட் மீட், இன்டர்-ஸ்கூல் அத்லெட் மீட் நடக்குது. இதில் மொத்தம் எத்தனை ப்ரைஸஸாக? 24 ப்ரைஸஸாக. செக்யூரிங் அ டோட்டல் பாயிண்ட்ஸ் ஆஃப் 56. அதாவது ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மொத்தமாக 56 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, 24 ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 5 பாயிண்ட். ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்தவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 3 பாயிண்ட்ஸ். ஸோ செகண்ட் பிளேஸ்னால் 3 பாயிண்ட்ஸ். அண்ட் தேர்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 1 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால் 5 பாயிண்ட்ஸ், செகண்ட்னா 3 பாயிண்ட்ஸ், அண்ட் தேர்ட்னா 1 பாயிண்ட் தருவாங்க. Having as many as third prize finishers as first and second place finishers. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் பிளேஸ் எத்தனை பேர் வாங்கினாங்களோ அதே அளவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் how many athletes finished in each place. ஸோ எத்தனை அத்லெட் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? We will start with சொல்யூஷன். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எத்தனை பேர் ஃபஸ்ட் ப்ரைஸு, எத்தனை பேர் செகண்டு, எத்தனை பேர் தேர்டு அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள எக்ஸு, செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள ஒய், தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள இசட்னு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கலாமா? let the number of first, second and third place finishes be x, y, z respectively. ஓகேவா? முடிஞ்சு. நம்ம இப்போ எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். மொத்தமாக எத்தனை ப்ரைஸ் இருக்குது? 24 ப்ரைஸ். இந்த 24ல் யார் யார் வருவா? ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ். இது மூணு எத்தனை பேர் வாங்கினாங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 24 வந்துடும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ்ன்னு எழுதிக்கலாமா? ப்ரைஸஸ் எவ்வளோ? சூப்பர், 24. ஸோ இப்போது ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் மூணு பேரையும் சேர்த்தா 24 வரணும். ஃபஸ்ட் ப்ளேஸ் எத்தனை பேர் வாங்கினாங்கன்றதை எக்ஸு, செகண்ட் ப்ளேஸுன்றதை ஒய், தேர்ட் ப்ளேஸுன்றதை இசட்னு எடுத்துக்கோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலான்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல்ஸ் 24. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து நமக்கு என்ன தெரியும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 56 இருந்துச்சு இல்லையா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் 56. ஓகே, ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட் ப்ரைஸில் எத்தனை பேர் வாங்கினாங்க? எக்ஸு. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா எத்தனை பாயிண்ட்டு? 5 இல்லையா? 5. செகண்ட் ப்ளேஸில் எத்தனை பேர் வாங்கினாங்க? ஒய். அதில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பாயிண்ட் தருவாங்க? 3. தேர்ட் ப்ளேஸ்க்கு இசட்டுன்னு நம்ம நேம் பண்ணியிருந்தோம். இசட்டுக்கு எத்தனை பாயிண்ட் தருவாங்க? 1. ஸோ இதில் எவ்வளோ பாயிண்ட்டு, எத்தனை பேர், இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 56 கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் எக்ஸ் பீப்புள்ஸ் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ், ஸோ 5x. ஸோ செகண்ட் ப்ளேஸ் ஒய் பீப்புள்ஸ் வாங்கியிருப்பாங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3y அண்ட் 1z ஈக்குவல்ஸ் 56. ஸோ இதை 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் z ஈக்குவல் 56ன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் பார்க்கலாமா? having as many as third place finishers as first and second place finishers. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ளேஸில் எத்தனை பேர் வாங்குகிறாங்களோ அதே நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் தேர்ட் ப்ரைஸும் வாங்கினாங்க. ஓகேவா?
ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் வாங்கினவங்க, ஃபஸ்ட் பிளேஸில் வாங்கினவங்கள நம்ம என்னென்னு வச்சுருந்தோம்? எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் செகண்ட் பிளேஸ் ஒய். இவங்க 2 பேரையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குமா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் தேர்ட் பிளேஸ். ஸோ இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜெட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சப் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1 பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல்ஸ் 24. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்னென்னு தெரியும்? இசட்னு தெரியும். ஸோ இசட் ப்ளஸ் இசட் ஈக்குவல்ஸ் 24. ஸோ 2z ஈக்குவல்ஸ் 24. ஸோ z ஈக்குவல்ஸ் 24 divided by 2. 1 2s are 2, 12 2s are 24. ஸோ z ஈக்குவல்ஸ் 12. ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க? 12 நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 12 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? சப் z ஈக்குவல் 12 and ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல்ஸ் 24. இதில் இசட்டுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 12 ஈக்குவல்ஸ் 24. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்க போது 24 மைனஸ் 12. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் 12ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகேவா? நான் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர், இது வரைக்கும் எத்தனை ஈக்குவேஷன் வந்திருக்கு? 3 வந்திருக்கா? ஸோ இதை வந்து 4ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 இதையும் 2 இதையும் கம்பேர் பண்ணலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன இருக்குது? 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் z ஈக்குவல்ஸ் 56 இல்லையா? இங்கே போய் zோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Sub z equals 12 and equation 2. Equation 2 என்னது? 5x plus 3y plus z equals 56. So 5x plus 3y அப்படியே இருக்க போது, zக்கு பதிலாக plus 12 equals 56. So இப்போ 5x plus 3y equals 56 minus 12. So 5x plus 3y equals 44. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? ஸோ இங்கேயும் xy இருக்குது, இங்கேயும் xy இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே 3y இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 5லேருந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் 5 மைனஸ் ஈக்குவேஷன் 4 இன்ட்டு 3. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 5 என்ன? 5x ப்ளஸ் 3y ஈக்குவல்ஸ் 44. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஈக்குவேஷன் 4 என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் 12. So 3x plus 3y equals 12 3s are 36. So இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5x minus 3x 2x, 3y minus 3y 0, 44 minus 36 8. So 2x equals 8. So x equals 8 by 2. 4, therefore x equals 4. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப் x ஈக்குவல் 4
ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன வச்சுருந்தோம்? இல்லை நம்ம 4ல் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா 4ல் தான் ஈஸியாக இருக்குது. x + y = 4, 12 என்ன இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 என்னது? x + y = 12. எக்ஸோட வேல்யூ என்ன? 4. ஸோ + y = 12. ஸோ y = 12 - 4 which is equals 8. Therefore y equals 8. நமக்கு என்னென்ன தெரியும் இது வரைக்கும்? x என்ன, y என்ன, z என்னன்னு தெரியும். x என்னது? 4. y என்னது? 8. z என்ன கிடச்சிச்சு? 12. நம்ம என்ன ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணியிருந்தோம்? ஃபஸ்ட் பிளேஸ் வரவங்கள எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணியிருந்தோம். ஸோ எழுதிக்கலாமா? Therefore number of first place finishers எவ்வளோ? எக்ஸு 4. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் ஸோ y என்னது? 8. ஸோ finishers is 8 again. Number of third place finishers தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எவ்வளோ? 12. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.